ஸோ ஹாய் மெம்பர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆஜு பாஜுவில் எப்படி ரீஃபண்ட் வாங்குறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போக முன்னாடி நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஜென்யூனான ஜாப்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதில் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் புதுசாக ஜாப் வருது, அடுத்து ஏதாச்சும் அப்டேட்ஸ் அப்படின்னா நம்மளோட அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்கை வந்து டச் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆஜு பாஜில் நான் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் ரீஃபண்ட் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு தான் அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நானும் வாங்கிட்டேன். என்னோட டீமில் வந்து மொத்தம் 7 டேரக்ட் ரெஃபர்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 7 பேரில் மொத்தம் 6 பேர் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து வாங்காமல் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நான் ரீஃபண்ட் வாங்கினது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். ஸோ ஆஜு பாஜுவில் இடையில வந்து ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது நம்ம ஜாயின் பண்ண 3rd மந்த்லேருந்து ரெஃபரல் கம்பல்சரி, அப்படி ரெஃபரல்ஸ் கொடுத்தா தான் நமக்கு வந்து வித்ட்ராவல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தவிர்த்து நான் ஜாயின் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஆட்ஸ் பார்க்குறது வந்து ஒரு 1 hour 15 minutes அந்த மாதிரி வந்து ஆட்ஸ் பார்த்து முடிச்சிடலாம், நமக்கு அன்றைக்கான சீலிங் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை ஒர்க் பண்ணும்போது, அதாவது மொபைலில், சரிங்களா? ஸோ மொபைலை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ நம்ம மொபைலில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு 1 hour 15 minutes ஆகலை, மோர் தேன் 1 hour தான், மோர் தேன் 2 hours ஆகுது. சரிங்களா? ஏறக்குறைய 2 hours க்ளீனாக வந்து எனக்கு ஆகுது. ஸோ அது வந்து மெயின் ரீசன். ஸோ அதனாலேயும் நான் வந்து ரீஃபண்ட் வாங்கினேன். ஸோ நம்ம டீமில் உள்ளவங்களும் ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ ரீஃபண்ட் வாங்கினது வந்து எனக்கு கரெக்டாக ஒரு 7 daysக்கு உள்ள என்னோடய அக்கௌண்ட்டுக்கும் ரிசீவ்ட் ஆகிட்டு. சரிங்களா? ஸோ அதை நம்ம எப்படி வாங்கணும், எனக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து ரிசீவ்ட் ஆச்சா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி வாங்குறதுன்னா, அதுக்கு முன்னாடி ஆஜு பாஜோட ரீஃபண்ட் பாலிசி வந்து நான் வந்து உங்களுக்கு லைட்டாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ரீஃபண்ட் பாலிசி எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து 3540 கேட்டுறீங்க. சரிங்களா? ஸோ அந்த 6 months பேக்கேஜ் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அது இல்லை. ஸோ இயர்லி பேக்கேஜுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அதில் எப்படின்னா, நம்ம 3540 கட்டுறோம் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்களாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் நமக்கு வந்து நம்ம ரீஃபண்ட் போட்டாலும் ரிட்டன் வந்து நமக்கு வராது. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோனா, அந்த 3540 ரூபாயில் 540 ரூபான்றது ஜிஎஸ்டி அமௌண்ட், மீதி 3000 தான் அந்த பேக்கேஜுக்கான அமௌண்ட். சரிங்களா? ஸோ அந்த 3000 தான் நமக்கு வந்து ரிட்டன் வரும். அதுலேயும் நீங்கள் வந்து ஏதாச்சும் விட்ராவல்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் போக தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து 300 வந்து விட்ராவல் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 98 90 அந்த மாதிரி தான் விட்ராவல் வரும். ஸோ நீங்கள் வந்து 3 days ஒர்க் பண்ணி நீங்கள் 300 விட்ராவல் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த 300 மைனஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 3000ல் அந்த 300 மைனஸ் பண்ணி 2700 தான் உங்களுக்கு ரிட்டன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ விட்ரா எடுத்திருக்கீங்களோ அதில் அந்த 3000ல் அதை மைனஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து அவங்களோட ரீஃபண்ட் பாலிசி. ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து நம்ம எப்படி ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுறது, எவ்வளோ நேரில் வரும், என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ணிடுங்க. உங்கள் ஆஜு பாஜு ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணால் இப்படி தான் டேஷ்போர்ட் வரும். ஸோ டேரெக்டாக அப்படியே கீழே போயிருங்க. சரிங்களா? ஸோ கீழே போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து காண்டாக்ட் சப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பொதுவாக நம்ம ஆட்ஸ் அதில் தான் போய் பார்ப்போம். ஸோ அதுலேயும் வந்து காண்டாக்ட் சப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அந்த காண்டாக்ட் சப்போர்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கம்பெனி வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது. சரிங்களா? ஸோ இதில் வந்து நேம் கொடுத்துருங்க. அதாவது உங்கள் ஐடியில் என்ன நேம் போட்டிங்களோ அதே நேம் இதில் கொடுத்துருங்க. அடுத்து இமெயில், நீங்கள் எந்த இமெயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் வந்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா சப்ஜெக்டில் என்ன எழுதணும் அப்படின்னா நீட் ரீஃபண்ட் அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. சரிங்களா? ஸோ நீட் ரீஃபண்டுன்னு போட்டுருங்க. அடுத்து மெசேஜில் வந்து லைக் எப்படி சொல்லலாம், ஹாய் ஆஜு பாஜு டீம் அப்படின்னு போட்டுட்டு டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன தோணும் அதை இங்கிலீஷில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து தெலுங்கானா. ஓகேங்களா? ஸோ தமிழில் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. அதனால் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிலனா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா அவங்க மூலமாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் I couldn't able to continue in ஆஜு பாஜு அப்படின்னு போட்டுருங்க. ஸோ ஐ நீட் ரீஃபண்ட் ஆஃப் மை இன்வெஸ்டட் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இதை டைப் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே லைட்டாக ஃபார்மாலிட்டிக்கு தேங்க்யூ டீம் அப்படின்ற மாதிரி போட்டு விட்ருங்க. ஸோ போட்டு விட்டுட்டு இங்கே வந்து ஒரு பாக்ஸ் கேட்பாங்க, ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணணும்.
ஸோ கிளிக் பண்ணிட்டு சென்ட் மெயில் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஐடிக்கு நான் ஏற்கனவே வந்து மெயில் சென்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ அதனால் திருப்பி அனுப்ப முடியாது. ஸோ சென்ட் மெயில் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஆஜுபாஜு கிளாசிஃபைட் ரிசீவ்ட் யுவர் மெசேஜ் அப்படின்ற மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இது வந்ததுக்கு அப்புறமாட்டு அதாவது இந்த சென்ட் மெயில் நீங்கள் இந்த மெசேஜ் வந்து ஆஜுபாஜு டீமுக்கு வந்து சென்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில மணிக்கூர் கழிச்சே ஓகேங்களா. ஸோ நான் என்னோடய பர்சனல் ஐடிக்கு நான் வந்து இந்த ரீஃபண்ட் மெயில் அனுப்பும்போது ஏறக்குறைய ஒரு 3 ஹவர்ஸ்லேயே எனக்கு ரிப்ளை வந்துடுச்சு சரிங்களா. ஸோ அந்த ரிப்ளை நம்ம மெயிலுக்கு வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுக்குறீங்க இல்லையா. ஸோ இதில் ஒரு மெயில் ஐடி கொடுப்பீங்க. அந்த மெயிலுக்கு தான் உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து கம்பெனி சைட்லேருந்து வரும். ஸோ அது எப்படி வரும்ன்றதையும் ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு மெயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. இந்த மெயில் வந்ததும் வந்து உங்களுக்கு வந்து ஐடி வந்து ஹோல்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஐடி திருப்பி லாகின் பண்ண முடியாது சரிங்களா. இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ரீஃபண்ட் அண்ட் டெலிஷன் ப்ராசஸ் வந்து இனிஷியேட், அதாவது நாங்கள் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு மெயில் வந்து நமக்கு வந்து கம்பெனி சைட்லேருந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெயில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மெயில் வந்த ஒரு ஏறக்குறைய அதே தான் ஒரு சில மணிக்கூர் கழித்து இன்னொரு மெயில் வந்து போடுவாங்க சரிங்களா. ஸோ இது எனக்கு வந்த மெயில், நான் வந்து ரீஃபண்ட் வந்து வாங்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி உங்கள் யூசர் நேம்லாம் போட்டு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆஜுபாஜோட ரீஃபண்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட், அதாவது 3540 நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் 540 ரூபீஸ் வந்து நமக்கு ரீஃபண்டபிளே கிடையாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து எந்த விட்ராவலும் எடுக்கலைன்னா உங்களுக்கு 3000 வந்து ரீஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த 540 வந்து ஜிஎஸ்டிக்காக அவங்க பிடிக்கிறது, அதனால் அதில் வந்து நமக்கு அதை வந்து ரீஃபண்ட் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வந்து ஏதாச்சும் வித்ராவல் லைக் 3-4 வித்ரா இல்லைனா 10 வித்ரா அந்த மாதிரிலாம் எடுத்திருந்தீங்கன்னா அந்த 3000 இருந்தால் உங்களுக்கு மைனஸ் பண்ணி அது போக தான் வந்து அனுப்புவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா டோட்டல் ஏர்னிங்ஸ் ஃப்ரம் 25th January 2024 to 1st February அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து நான் டோட்டலாக வந்து 642 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு என்ன செய்யாதுன்னா எனக்கு வந்து கழிச்சிருவாங்க. ஸோ அந்த 3000 வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அது போக தான் நமக்கு வந்து அனுப்புவாங்க சரிங்களா. இதில் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க அமௌண்ட் டு பி ரீஃபண்டட் ₹3000 மைனஸ் ₹642 அப்படின்ற மாதிரி போட்டு இந்த அமௌண்ட்டை தான் நமக்கு பேலன்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க சரிங்களா. ₹2357 வந்து அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் ரீஃபண்ட் எடுக்கிறதா இருந்தால் இதான் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ எனக்கு ரீஃபண்ட் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக 48 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்துடும் இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் சரிங்களா. ஸோ இந்த மெயில் ரிசீவ் ஆன ஒரு 48 ஹவர்ஸில் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ரீஃபண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் அமௌண்ட் பார்த்துக்கோங்க. ரீஃபண்ட் அமௌண்ட் எனக்கு எவ்வளோனா 2357.25 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை அப்படியே வந்து எனக்கு 2ஆம் தேதி அனுப்பியிருக்காங்க சரிங்களா. ஸோ நான் என்னைக்கு ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா January 31 சரிங்களா. January 31 நைட் ஒரு 10 மணி இருக்கும். அந்த டைமில் தான் நான் ரீஃபண்ட் போட்டேன். ஸோ எனக்கு சீக்கிரமாகவே ப்ராசஸ் ஆகி எனக்கு அக்கௌண்ட்டுக்கும் வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ அதில் காட்டினா அதே அமௌண்ட்டு தான் போட்டிருக்காங்க 2357.25 அந்த 25 பைசாவையும் ஆட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டாக ஒரு மெயில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மெயில் வந்து ஒரு 48 ஹவர்ஸில் இந்த ப்ராசஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ரீஃபண்ட் ப்ராசஸ். உங்களுக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஏர்னிங்ஸ் இல்லைனா வேறு ஏதாச்சும் ஜாப்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை.